தற்போது மானாமதுரையில் நடைபெற்ற ஆகாஷ் டெலிசன் கொலை வழக்கு சம்பந்தமாக சில விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அந்த போராட்ட களத்தில் ஈடுபட்ட லெனின் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கண்ணே. கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசன் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக பல்வேறு கட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்துள்ள நிலையில் தற்போது சிபிசிஐடி அவர்கள் காவல்துறையினர் தான் கொலை செய்திருக்கிறார்கள், அவர்கள் குற்றவாளி தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரம் என்ன லெனின்? ஆனா ஆகாஷ் டெலிசன் மார்ச் 8ஆம் தேதி படுகொலை செய்யப்படுறாரு. மார்ச் 6ஆம் தேதி விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு போய் அவருடைய காலை அடிச்சு உடைச்சு மார்ச் 6ஆம் தேதி மாலை வந்து மானாமர ஜிஹெச்ல சேர்த்து அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு இரவு 7 மணியை போல சிவகங்கை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த சிவகங்கை ஜிஹெச்ல இருந்து மறுநாள் 7ஆம் தேதி வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போறாங்க. அங்க இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி சிவகங்கை ஜிஹெச்ல நீதிபதிட்ட அந்த விளக்கத்தை அடிச்சு காலை உடைச்சாங்கன்றதா வந்து பதிவு பண்ணிடுறாரு. ஆனாலும் அந்த தனிப்படை காவலர்கள் வந்து ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எப்படின்னா இவர் வந்து இவரை பிடிக்க போயில தப்பிச்சு ஓடுனாரு. மானாமதுரை டு மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய அந்த மேலப்பசுல மேம்பாலத்துல இருந்து குதிச்சாரு, அதனாலதான் கால் ஒடிஞ்சு வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் விடாம இது வந்து ஒரு படுகொலை, அப்பட்டமான படுகொலை அப்படின்றத வலியுறுத்தி போராடிக்கிட்டே இருந்தா அதுல ஒரு கட்டத்துல நீதிமன்றம் இது கொலைதான் அப்படின்றத ஏத்துக்கிருச்சு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிளஸ் ஆகாஷுடைய வாக்குமூலத்தை வச்சு. இருந்தாலும் அத வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்திருந்தாங்க. இது மேம்பாலத்துல கூச்சம்ன்ற அந்த கருத்தை தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டே இருந்ததை வந்து நம்ம விடாம 102 நாளா போராட்டம் நடத்தினோம். அந்த 102 நாள் போராட்டத்துடைய பிறகு 104வது நாள்ல வந்து ஜார்ஜ் ஷீட் போறாங்க. அதாவது சட்டவிரோத ஒரு நீதிமன்ற உத்தரவை வச்சு ஆகாஷுடைய உடலை வந்து எரிச்சுறாங்க. அதுக்கு பிறகு 104வது நாள், அதாவது ஜூன் 19ஆம் தேதி வந்து ஜார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது. அந்த ஜார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உடனே நமக்கு கையில கொடுத்துருக்கணும் நகலை. ஆனா மதுரை கோர்ட்ல ஃபைல் பண்ணி சிவகங்கை கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. அப்ப கோர்ட் ப்ராசஸ்ல இருக்கு, எல்லா ஆவணங்களும் வெரிபிகேஷன் பண்ணிக்கிருக்கான்னு சொல்லி ஒரு 65 நாளுக்கு மேல ஆக்குறாங்க. 65 நாளுக்கு மேல இழுத்துக்கிட்டே வர்றாங்க. நாமளும் விடாம தொடர்ச்சியா கலெக்டர்கிட்ட 1க்கு 2 தடவை மனு கொடுக்கறது. பல்வேறு மாவட்டங்கள் இங்க இருந்து நாமக்கல் மாவட்டம் வரைய கூட போஸ்ட் ஓட்ட வச்சிருக்கோம். கண்டன போஸ்ட் 1க்கு 2 தடவை கொண்டு போயிருக்கோம். இது போக இங்க சிபிசிடி டிஎஸ்பி பார்த்திருக்கேன், இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கேன், எஸ்பிய தொடர்பு கொண்டு பேசியிருக்கான். ஒரு குழுவாவே இதை வந்து பயணம் பண்ணி தொடர்ச்சியா அந்த 65 நாட்களுக்கு உள்ள வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆமா, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுடைய விளைவு இது வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே அந்த ஜார்ஜ் ஷீட் கிடைக்க வேண்டியது. அந்த ஒரு பென் டிரைவர் ஓபன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இப்ப 65 நாள், இன்னைக்கு 67 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு போன வெள்ளிக்கிழமையே வந்து அதை நம்பர் பண்ணிட்டாங்க. நம்பர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நகலை வந்து நம்மகிட்ட வந்து திங்கக்கிழமை வைக்கல, அதாவது சனிக்கிழமையே அதை நோக்கி நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. நாம் வந்து கொஞ்சம் அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேற்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியா மாத்திரம். இந்த சிபிசிஐடியுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்த காவலர்கள் வந்து ஆகாஷை பிடித்து கொண்டு போய் இரும்பு கம்பியால அடிச்சுதான் கொலை பண்ணியிருக்காங்க. இது ஆகாஷுடைய இறப்பு வந்து ஒரு படுகொலை அப்படின்றத ஏத்துக்கிருச்சு. அது வந்து நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இதுவரை சொல்லப்பட்ட அந்த பொய்யான செய்தி, மேம்பாலத்துல இருந்து குதிச்சான்ற அந்த செய்தி வந்து பொய்ன்றத நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 காவலர்கள் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பொய்யான சாட்சிகளை உருவாக்குனது, அதாவது பொய்யான ஒரு அறிக்கையை உருவாக்குனது, சாட்சிகளை அதாவது தடயங்களை மறைச்சது, கொலை பண்ணது. இது 3 குற்றத்துக்காண்டி
பிஎன்எஸ் 103, அதாவது 103, 201, 238 அப்படின்ற செக்ஷன் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுல வந்து திலீபன், திருப்பண ஆய்வாளர் திலீபன், மானாமரை சார்பு ஆய்வாளர் குகன், மகேந்திரன், பழனியப்பன், காளீஸ்வரன், தெய்வேந்திரன் 6 பேர் வந்து குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுல 2 பேரை நீக்கிட்டு புதுசா 2 பேரை சேர்த்திருக்காங்க. இதுல வந்து மகேந்திரனும் பழனியப்பனும் இந்த விசாரணையில வந்து குற்றவாளிகளா சேர்த்திருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண ஒரு 2 பேரை வெளியேற்றி அது அந்த பேரை கொண்டாட காணோம். ரெண்டாவது, இதுக்கு வந்து இந்த தனிப்படை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க 16 பேர்ல 15 பேர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்றத நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு யார் உத்தரவு போட்டது அப்படின்றத கேட்டோம். அப்ப இந்த அறிக்கையில வந்து டிஎஸ்பி தான் உத்தரவு போட்டதா காட்டுறாங்க. டிஎஸ்பி ராஜாவும் குற்றவாளியா இதுல வரணும். இது போக குமரவேல் பாண்டியன்ற மானாமரை இன்ஸ்பெக்டர் வந்து அன்னைக்கு காலையில ஆகாசுக்கு அம்மாவை கூட்டிட்டு போயில அவன் மயனை பிடிச்சா கையை கால அடிச்சு உடைப்பான் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி உடைச்சிருக்காங்க. அன்னைக்கு மதியமே பிடிச்சு சாயங்காலத்துல உடைச்சிருக்காங்க. அப்போ குமரவேல் பாண்டியனும் சாதியை சொல்லி திட்டி வன்கொடுமை நிகழ்த்தி இருக்காரு. அந்த கொலைக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருந்திருக்காரு. அப்ப குமரவேல் பாண்டியனும் இதுல வரணும். இன்னியும் இந்த விசாரணையை விரிவுபடுத்தி இன்னியும் இதுல மற்ற குற்றவாளிகள் வந்து இந்த இதுல சேர்த்து எல்லாரையும் கைது பண்ணணும். இன்னைக்கு வந்து குற்றவாளின்றத கொலை வழக்குன்றத ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஏன் கைது பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. கைது பண்ணணும். கைது பண்ணும்போதுதான் இது முழுமையடையும். அப்ப கைது பண்ணணும். அடுத்த கட்டமா இது ட்ரையலுக்கு இந்த வழக்கு ஏறும்போது அதையும் நீதிமன்றத்துல முறையா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸும் முறையா கவனிச்சுக்கிருக்கோம். இதுல வந்து கண்டிப்பா நீதி கிடைக்கணும். இந்த படுகொலை மாதிரி எந்த தமிழ் சமூகத்துக்கும், தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த தமிழ் சமூகத்துக்கும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நாம பாக்குறோம். அதனால இதுல அனைவருடைய உழைப்பு இருக்கு. எல்லாருடைய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள், தமிழ் சமூக உறவுகள், ஜனநாயக சக்திகள் அனைவருடைய கூட்டு முயற்சி உழைப்புலதான் வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு கட்டத்துல வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து யாரும் தனிப்பட்டு ஒரு அரசியல் பண்ண ஒரு சில, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்ம அதாவது தங்கள் சமூகம் அல்லாது நீங்க சொன்ன மாதிரி மற்ற சக்திகள்லாம் இதை எப்படி பார்த்து அடுத்த கட்ட லெவலுக்கு இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க? அதாவது இது எல்லாருடைய கூட்டு முயற்சியா பாக்குறோம். குறிப்பா இந்த சமூக மக்களுடைய பங்களிப்பு இங்க மதிக்கக்கூடியதா இருக்கு. எல்லாருடைய ஒத்துழைப்போட தான் இத வழக்கறிஞருடைய ஆலோசனையோட அடுத்த கட்டமா நகர்த்தப்படும். ஒவ்வொரு முறையும் நாம் வந்து வழக்கறிஞருடைய இந்த வழக்கை பார்க்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், அவருடைய சூனியரா இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், இதுல வழக்க தொடர்ச்சியா கோர்ட்டு எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய பார்த்திபன் வழக்கறிஞர், அவங்களுடைய ஆலோசனையோட கேட்டுதான் அப்படி நகருது. ஒவ்வொரு போராட்டம் அறிவிக்கும் பண்ணும் வழக்கறிஞர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். போராட்ட களத்திலையும் அந்த குடும்பத்திலையும் ஆலோசனை பண்ணி தான் ஒரு போராட்டத்தை நகர்த்துறோம். இது அடுத்த கட்டமா கோர்ட்டு விசாரணைக்கு வரும்போது இதை முறைப்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்காத அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த வழக்கை கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கும். குற்றவாளிகளை கைது பண்ணணும். இதுல 2 விஷயம் கோர்ட் மூலமாவும் கைது பண்ண வைக்க முடியும். அடுத்த கட்ட போராட்டத்துக்கான தேவை அதையும் வந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இந்த ஜார்ஜெட் காப்பி ஒரு சில இதைத்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மற்ற ஆவணங்கள் கொடுக்காம இருக்காங்க. அந்த ஆவணங்கள் உடனே கொடுக்கணும். அந்த ஆவணங்கள் வாங்கி படிச்சு பார்த்துட்டு அடுத்த கட்டமா நகர்த்தப்படும். அதாவது இப்ப சிபிசிஐடி தான் இவங்க வந்து குற்றவாளினுக்கு பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா? சிபிசிஐடி விசாரணையில குற்றவாளின்றத ஏத்துக்கிட்டாங்க. கொலைன்றத ஏத்துக்கிட்டாங்க. உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, கொலைன்னு சொல்லி கொலை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர்களே கைது செய்வதற்கு ஏற்பாடு செய்வார்களா? அவங்களே செய்யணும். அதாவது இது வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இதுல பதிவாயிருக்கு. அப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதிவா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கைது பண்ணி காட்டணும். காட்டி நேரம் சார்ஜ் ஃபைல் பண்ணும்போதே கைதும் காட்டணும். ஆனா குற்றவாளிகளுக்கு வர்ற 22/9 வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கைது பண்ணணும். நாம் இந்த மற்ற ஆவணங்களையும் வாங்கிட்டு, இதுல இன்னும் சில ஆவணங்கள் நம்மகிட்ட கொடுக்காம இருக்காங்க. அந்த ஆவணங்களையும் வாங்கிட்டு வழக்கறிஞர்கிட்ட அதை படிச்சு பார்த்துட்டு வழக்கறிஞர் ஆலோசனையோட அடுத்த கட்டமா நகர்த்துவோம். குற்றவாளியை கைது பண்றதுக்கான வேலை இதுல முக்கியமானது. குற்றவாளிகளை கைது பண்ணணும்.
கைது பண்ணும்போது தான் சாட்சிகளை கலைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க, விசாரணையை முறைப்படுத்தி போக முடியும். இதுல கைது காட்டப்படும், அதுக்கான முயற்சி அடுத்த கட்டமா அதைத்தான் நகர்த்துறதுக்கு தயாரா இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து வழக்கு நடைபெறவும், வழக்கில் வெற்றி காணவும் நம்ம முன்னெடுப்புகளை எடுப்போம். நிச்சயமா இது ஒரு வெற்றியா தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா வரவேற்கிறோம். உண்மையிலேயே இத்தனை நாட்கள் கழித்து அதை தீர விசாரித்து குற்றவாளி என உறுதி செய்துள்ளார்கள். அதனை உண்மையிலேயே வரவேற்கிறோம் நம்ம. ஏன்னா இது உண்மையிலே குற்றவாளி இல்ல போலீஸ் காவல்துறையினர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போயிடக்கூடாது அப்படின்றதுல தடகாரத்தமா போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை வரவேற்போம் இல்லையா? ஆமாண்ணே ஆமாண்ணே. அதை இந்த அறிக்கை இது கொலைதான் அப்படின்றது கொலை செய்யப்பட்டிருக்காருன்றதை ஏத்துக்கிறத சிபிசிடி அறிக்கையை ஏத்துக்கிறது. அதனால அந்த இந்த போராட்டத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், ஒரு கட்ட வெற்றி தான். இதுல இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது இந்த போராட்டத்துக்கான முழு வெற்றியா மாறிடும். நிச்சயமா நிச்சயமா வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி. ஆ சரி.